அதுவும் கிழிஞ்சு போச்சுது. கீழே கிழிஞ்சிட்டு புத்தக பேக்ல மேல் பக்கம் பிடிக்கிறது கிழிஞ்சிட்டு. அப்படியா? அதே மாதிரி என்னுடைய இந்த எனக்கு வாழ்வாதாரம் எனக்கு நல்லா தைக்க தெரியும். ஆனால் காமன்ஸ்களை கொண்டும் போக முடியாமல் இருக்குன்னா சின்ன ஆக்கள் ஒரு தடவை ஏற்கிறியம் இல்லை என்னுடைய பிள்ளைகளை. அம்மா சரி இருக்கிறா ஏற்கிறா இல்லை தன்னால் பார்க்கலாதுண்டு. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து கனகபுரம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைன்னு நினைக்கிறேன். டெய்லி எனக்கு மெசேஜ் போடுவான். நான் எங்களை வீட்டுக்கா வந்து பாருங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளை வந்து டெய்லி எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பா. அப்போ நான் சார்ன்னு சொல்லி மெசேஜ் போடுறேன். அப்போ நான் சரி சின்ன பிள்ளை ஏதோ போடுது போல் அப்படின்னு போட்டு இருந்தாலும் இப்போ கடகாலமாக அந்த கவலைப்படுற மாதிரியான ஸ்டிக்கர் வந்துருந்தது. அப்போ சரி யாருன்னு போட்டு நான் கோல் பண்ணியிருந்தேன். கோல் பண்ணி தான் இப்படி சொன்னால் நான் சரியாக கஷ்டமாக இருக்குது அம்மாவோட கதைங்கன்னு சொன்னால். அப்போ நான் இங்கே வந்து இப்போ கதைக்க இந்த ஒரு சுட்டி பையன் வேலுடைய பிள்ளை தான் உண்மைக்குமே வேலை குடும்ப நிலைமை வந்து கஷ்டமாக இருந்தது, உண்மைக்குமே வேதனை அளிக்கிறதா இருந்தது. இவங்க கூட இந்த மக்களை கதைக்க போகிறோன்னு ஆசைப்பட்டு இருந்தார். இந்த குடும்பத்தினுடைய 2வது பிள்ளை நினைக்கிறேன். என்ன அது ஹாய்னு சொல்லி மாமாக்களுக்கு ஹாய். உங்களுக்கு என்ன பேர்? அண்ணா இல்லைடா. உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு என்ன பேர்? தவோயின் சார். ஓகே, பேர் ஞாபகம் வச்சுருக்கேன். சரி, நாங்கள் இப்போ வந்து இவருடைய பெற்றோரை நோக்கி தான் போகிறோம். பெற்றோரை நோக்கி போயிட்டு அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அப்படியான உதவிகளை செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ராயன் தந்த ஒரு உதவியை வந்து இந்த குடும்பத்துக்கு முதல் கட்டமாக கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் தொடர்ச்சி அந்த காரணங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. உண்மைக்குமே இந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்கிறதா உங்களுக்கு எல்லாருக்குமே தோணுமென்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக இணைஞ்சு கொண்டு எப்படியான உதவிகளை செய்வோம்னு சொல்லி யோசிப்போம். என்ன பேர் தம்பிக்கு சொன்னி? மிதுலனா? பாடா மிதுனம் போவோம். மிதுலன் சாப்பிட்டீங்களா? அப்படியே என்ன சாப்பிட்டீங்க? திரளிக்கறியா? டே உண்மையாக சொல்கிறா? சரி வா. சரி, மைக்கில் அடிக்கக்கூடாதா? கொண்டு வாடா மைக்க. அது கலட்டக்கூடாது. ஓகே, நான் வீடியோ எடுத்து முடிய மாமா போய்க்க தாரன் கதைங்கண்ணா. சரி இல்லை ரைட். ஓகே சரியாம்மா. இல்லை 2 கதை ஓகே. இல்லை மறைக்குதா தம்பி? அப்படி வாங்க. சரி ஓகே. அம்மா சுகமாக இருக்கிறீங்களா? ஓகே. தங்கச்சி எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? ஓகே. எந்த பள்ளிக்கூடம்? பட்டிமா ஸ்கூலில் படிக்கிறீங்களா? ஓகே. தம்பிக்கு எத்தனை வயசு? தம்பிக்கு 5 வயசு. நர்சரி படிக்கிறீரா? ஓகே. இவருக்கு 2.5 வயசு. சரி ஓகே. அப்போ எப்படி போகுது உங்களோட குடும்ப சூழ்நிலைகள்? என்ன மாதிரி போகுது? உங்களோட கணவர் என்ன செய்கிறார்? கணவர் கூலி வேலைன்னு செய்கிறார். ஒரு நாளைக்கு 2000 ரூபா தான் சம்பளம். அவருக்கு வீசிங் இருக்குது, அதோட நாரி வருத்தம் இருக்குது, இந்த கால் ஒன்று வீங்கிட்டுது. அப்போ அவர் கிழமையில 3 நாள் 4 நாள் தான் போவார். அது மேலாதோட போவார். என்ன சாப்பாட்டு கஷ்டத்தால் போய்த்தான் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் எங்களோட வீட்டில் சாப்பாடு. சில மாமாயில் நெல் வெட்டினா ஒரு மூட்டை நெல் தந்தவேல். அப்போ அது அரிசியை குத்தி அதை இவ்வளோ நாள் நாங்கள் சமாளிச்சிட்டோம். இப்போ வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடுன்ற நிலைமையில இருக்கிறோம். 5 பேரும் சாப்பிடக்கூடிய ஆக்கள், சின்ன ஆக்கள் 3 பேரும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும். இன்றைக்கு அரிசி இல்லை. அப்போ இவர் இன்றைக்கு அங்கே பின்னுக்கு அந்த வேலை செய்கிற அண்ணாக்கள்கிட்ட போய் வந்துட்டு அங்கே சாப்பாடு அங்கே தான் போய் இறைச்சி சாப்பிட்ருக்கேன். இறைச்சியா சாப்பிட்டீங்க? இறைச்சியா சாப்பிடுங்க அங்கே போய்? வேலை செய்கிற அண்ணாக்களுக்கு காட்டு இறைச்சி வரதான். அப்போ வேலையிலேருந்து சமைச்சா நைட்டும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்த வேலை 2 பேரையும் கூப்பிட்டு. அப்போ நான் பேசினேன் கொத்துராஜியா? அப்பயே நாங்கள் போய் சாப்பிட்டோன்னு என்ன நீ சமைக்கல நான் போனேன். இரவு பான் பண்ணி கொடுத்தேன். நேற்று பிடிக்க ஒன்றும் கொடுக்கல. நேற்று இவர் வடை வேண்டி தந்தேன். விடுங்கடா என்னைய தங்கச்சி உன பிடிச்சிருங்க. பான் வேண்டி கொடுத்தேன். நான் பானும் வாழைப்பழம் சாப்பிட்டவே. இப்போ இன்றைக்கு கொண்டும் இல்லை. ஒரு 1/2 கிலோ ரவா கிடக்குது. அதான் உப்புமா கட்டி கொடுக்க போகிறேன். நீ வேலை அப்படியா? சரி. இப்போ என்ன மாதிரி கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து? இப்போ உங்கள்கிட்ட பண ரீதியாகவோ இல்லாட்டி தொழில் ரீதியாகவோ இல்லாட்டி உணவு ரீதியாகவோ எப்படியான கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறீங்க? உண்மைக்குமே சொல்லுங்கள். உங்களோட மனசத்தில் வந்து உண்மையான விஷயங்களை வந்து எங்களை வந்து கதைச்சிங்கட்டா சரி. பண ரீதியாண்டா எங்களுக்கு அண்டண்டு உழைச்சா தான் காசு. அடுத்த நாள் இருக்காது. அந்த பின்னேரம் கொண்டே கடையில் கொடுத்துட்டு சாமான் பண்ணுறது. அடுத்த நாள் கறி வாங்குறதுக்கு வேலை ஒரே மீன் இறைச்சின்னு கேட்பீங்க. ஆனால் என்னால் அந்த வசதி இல்லை. கூடுதலாக சோயா மீட் அதெல்லாம். ஆனால் இவர் மாமாக்கள் கூப்பிட்டு வேலுன்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பீங்க. மண்டியாக்கள் வேலை சாப்பாடு நல்ல சாப்பாடு செய்தால் 3 பேரையும் கூப்பிட்டு கொடுப்பீங்க. அதை நான் தடுக்கிறேன். என்ன சின்ன பிள்ளைகள் போய் வாங்கி சாப்பிட்றத நான் தடுக்கக்கூடாதுக்காக வேலை அதை வண்டி சாப்பிடுவீங்க. நாங்கள் போடுறே இல்லை. நாங்கள் ஒரு
மற்றது என்ன தொழில் ரீதியாண்டா இவர் மேசன் வேலையில் லேபராக தான் வேலை செய்கிறார். 2000 ரூபா சம்பளம் கொடுப்பியா, மதிய சாப்பாடு கொடுத்து 2000 ரூபா கொடுப்பியா, அதுதான் அவற்ற சம்பளம். அவருக்கு முட்டு இருக்குது, அதால் கூடுதலாக இப்போ வெயில் காலம் என்றாலும் அவருக்கு இழுப்பு இருக்குது, தொடர்ந்து இருக்குது. இவருக்கு கிளினிக்கால கொண்டு வர பம்மை தான் அவர் கூடுதலாக யூஸ் பண்ணுறவர். இவருக்கு முட்டு வருத்தம் இருக்குது, இவருக்கு ஹார்ட்டை சுற்றி சுவர் படிவு இருக்குது. புறப்பிலேயே 11 நாள் கண்ணாடி பட்டியில் வச்சிருந்த நீளமாக மாறி 11 நாள் கண்ணாடி பட்டியில் வச்சிருந்தது. அதே மாதிரி எனக்கு ப்ரெஷரும் இருக்குது, சுவரும் இருக்குது. எனக்கும் அவ்வளோ வேண்டிதாண்டே இல்லாது. இப்போ ஆண்டி விட்டு தைப்பேன் நான். ஏன்னா நான் போட்டிருக்க உடுப்புலேருந்து பிள்ளை போடுற உடுப்பெல்லாம் நான் தான் தைக்கிறது. மிஷின் இல்லை, ஆண்டி விட்டா தான் தைக்க போகிறேன் நான். அடித்தது அங்கே போடுற ஆளை நாங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிற ஆளை அடித்தது போலீஸ் எல்லாம் வந்து தாண்டி விட்டது. பிறகு அம்மா விட்ட மிஷின் இருக்கு, அம்மா தங்கச்சிக்கு வெட்டிங் பண்ணியாச்சு. இப்போ அம்மா அங்கே போய் தைச்சா பேசுகிறா, கரண்ட்டு போகுது, கரண்ட்டு இல்லை, தைக்காதுன்னா இப்போ அங்கேயும் போடுறே இல்லை. இந்த சட்டை துணி வேண்டிக்கு 2 மாதமாக இருந்து அப்புறம் மாமாட வீட்டாமல் போய் தைச்சிட்டு வந்தேன். நான் அவளுக்கு டியூஷனுக்கு போகிறதுக்கு சட்டை இல்லைன்ட்டு அப்போலாம் மாறி 2 மணிக்காக போய் ஒரு நாள் கேட்டு இருந்து தைச்சிட்டு வந்தேன். சரி, தங்கச்சி என்ன மாதிரி கஷ்டங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன படிப்பு ரீதியாக ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? எனக்கு படிப்புக்கு கொப்பி புத்தகங்கள் வாங்குறது, மற்றது கொப்பி புத்தகங்கள் வாங்கினா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகணும். அந்த பொட்னிக் கொப்பி வாங்க சொல்லி ஒரு சொன்னது பள்ளிக்கூடத்தில். அந்த கொப்பி அம்மாட்ட கேட்டுனா நம்ம ஒரு 2 கிழமைக்கு பிறகு தான் வாங்கி தருவேன்டவா. அது என்ன விலையாக அந்த கொப்பி? அது வாங்கி கொடுத்துட்டேன் நான். அப்புறம் 380 ரூபாய்ட்டு சொல்லி அப்புறம் நான் டவுனுக்கு போய்க்கு வாங்கி கொண்டு கொடுத்தேன் நான். சரி, அது என்ன உடனே ஒன்றும் செய்யலாமல் கிடக்குங்களா? அளவே வந்து ஸ்கூல் வேலையை ஒன்று கேட்டோன்னே ஒன்று நான் பேக்கை கிழிஞ்சிட்டது. நிறைய பிரச்சனைகள் வேல் பள்ளிக்கூடம் போகிறது நடந்து பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கிறதுக்குரிய காரணமே அதுதான். எனக்கு ஏழாது படிக்க தலை சுத்து. என்னடா நான் 3 சுவர் குளிசா போடுறதால எனக்கு இப்படி எலும்பெல்லாம் போயிட்டு எலும்பினோடனே தலையை சுற்றுது. நான் அந்த இடத்துல இருந்துருவேன். சுவர் கூட்டினால கண்ணும் மறைக்குது எனக்கு. அப்போ வேண்டிய கொண்டே விடணும் 1:30 அதில் போய் கேட்டடியில் நிற்பேன். 2 தான் ஏற்றி கொண்டு வாடுறது. அம்மா நடந்துதான் பாடசாலை சைக்கிள் இல்லையா தங்கச்சி? இங்கே இருந்து எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். சரி பாப்பா, உங்களுக்கு அப்போ ஒரு சைக்கிள் போடுமா? சரி, நான் சைக்கிளுக்கு உங்களுக்கு ஒரு கதைக்கிறேன். சரி, மற்றது வேறு என்ன புத்தக பேக்குகள் சப்பாத்துகள் எல்லாம் இருக்கா? சப்பாத்தும் கிழிஞ்சு போச்சுது, கீழே கிழிஞ்சிட்டு புத்தக பேக்ல மேல் பக்கம் பிடிக்கிறது கிழிஞ்சிட்டு. அப்படியா? சரி, ஓகே பாப்போம். எல்லாமே வீடும் ஒழுக்கு எங்களுக்கு தற்காலிகமாக போட்ட வீடு. நாங்கள் மழை காலம் வந்தால் நீங்கள் உண்மையிலுமே வந்து எங்கள்கிட்ட வீட்டை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜிஎஸ் ஆஃபீஸால் நிவாரணம் தர்றது இந்த கனகபுரத்துக்குள்ள எனக்கு மட்டும்தான். இல்லை நிலம் கசிஞ்சு தண்ணி நிற்கிது, கட்டில் இல்லாமல் படுக்கலாது. உங்களை வீட்டு திட்டம் தெரியலையா? வீட்டு திட்டம் வந்தது சஜித்துட்டு அது அங்கே அப்படியே இருக்குது, அத்திவாரம் போட்டபடியே இருக்குது. அதுக்கு பிறகு கட்டையில தானே அது அப்படியே இருக்குது. மூட்டால உழுக்கு பொறிவில்லாதபடியாக மூட்டால உழுக்கு தண்ணி வருகுது. அப்போ அந்த டைம் இறக்கி தான் படுக்கணும். பிராந்தைக்கு சாரல் அடிக்கும், குசினியால் கதவால் வந்து தண்ணி உள்ளுக்கு வந்தேன். குசினி தகரம் எல்லாம் இத்து போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஓட்டை எல்லாம் தடிக்கல் தூக்கி போட்டு வச்சு கொண்டிருக்கிறோம். சரி அக்கா, அப்போ நான் இப்போ முதல் கட்டமாக எந்த ஒரு வீட்டையும் போய்க்கு வந்து நான் ஒரு உணவு ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து சின்ன உதவி ஒன்று செய்கிறேன். அப்போ அது இன்றைக்கு உங்களுக்கும் அந்த உதவியை தான் இருந்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா காசு இருக்குது. இதை வச்சுக்கொள்ளுங்க. தங்கச்சிக்கு ஏதாவது படிப்பு ரீதியான கொப்பிகள் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதை வாங்கி கொடுங்க. அதை விட வந்து உங்களை உணவு ரீதியான பிரச்சனைகளை வந்து இதை சமாளிச்சுக்கொள்ளுங்க. இந்த காசை வந்து உங்களுக்கு ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ராஜன் அண்ணா தான் உங்களுக்கு இதை தந்திருக்கிறேன். சரியோ? அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து நான் அந்த வீடியோ மூலமாக வெளியே கொண்டு வரேன். இனி யாராவது ஒரு உறவு கொண்டு பார்த்து உங்களுக்கு கஷ்டம் வந்தால் அவருக்கு இதாக இருந்தால் உதவி செய்யணும். அப்போ இப்படி இவர் வந்து நிறைய குடும்பங்களை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதை விட நிறைய குடும்பங்களுக்கு பெரிய உதவிகளும் செய்கிறார். அப்போ இவர் மெயினாக கூடுதலாக வந்து இவராக நிறைய குடும்பங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வர குடும்பங்களும் வந்து அவர் செஞ்ச புண்ணியம் என்ன தெரியும், அந்த குடும்பங்களுக்கு உதவி கிடைக்கிறதும் கூடவே இருக்குது. உண்மைக்கு அன்றைக்கும் ஒரு குடும்பத்துக்கு இவர் மூலமாக உதவி செஞ்சிருந்தால் அவர்களுக்கும் ஒரு உதவி இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ அப்படி வந்து இவர் இன்றைக்கு வந்து உங்களோட குடும்பத்தை இந்த வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ராயன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். ஸோ அப்போ அவருக்கு ஒரு நன்றி சொல்ல போகிறீங்களா? உண்மையாக அவர் இவ்வளோ உதவி செய்கிறதுக்கு உண்மையாக நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய இந்த எனக்கு வாழ்வாதாரம் எனக்கு நல்லா தைக்க தெரியும். ஆனால் காமெண்ட்ஸ்களை கொண்டும் போக முடியாமல் இருக்கேன். சின்ன ஆக்கள் ஒரு தரம் ஏற்கிறியம் இல்லை என்னுடைய பிள்ளைகளை. அம்மா சரி இருக்கிறா ஏற்கிறா இல்லை தன்னால் பார்க்கலாதுண்டு. அப்போ இப்போ நான் நேசரியில் கொண்டு விட்டுட்டு வந்து தான் சின்ன வேலைகள் செய்கிறேன். உள்ளதான் சொல்கிறேன். நான்
வயசு போனாக்குள்ள பார்க்குறேன்னு போய் அதில் ஒரு அம்மா பார்க்க போனால் அவள் 300-400 தருவா இல்லையாண்டு இல்லை இங்கே ஒரு அம்மா இருக்கிறா அவள் இது ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகிறேன்னா 1000 ரூபா தருவா அதை கொண்டு வரைக்கே நான் கறியாதுகள் இல்லாத சாமான வீட்டை வேண்டி கொண்டு வந்துடுவேன் இப்போ எனக்கு தைக்க தெரிஞ்ச அளவுக்கு நான் தைச்சி எனக்கு கொடுக்கலாம் இப்போ அவகிட்ட உடுப்பு துணிகள் இருக்குது ஆனால் தைக்கிறதுக்கு என்னட்ட மிஷின் இல்லை அவகிட்ட 2 மிஷின் தான் இருக்குது அவள் அந்த 2 மிஷினும் அவளுக்கு முக்கியம் என்னென்னா அவள் சில டைமில் அந்த மிஷினில் தைப்பா சில டைமில் இதில் தான் தைக்கிறவ அந்த ஒரு மாதத்தில் 3 நாள் மற்ற மிஷினில் இருக்க மாட்டா அப்போ எனக்கு இப்போ ஒரு தையல் மிஷின் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இருந்தால் உங்களுக்கு இப்போ ஒரு தையல் மிஷின் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் உங்களால் ஒரு சுயதொழில் மாதிரி நீங்கள் வீட்டு வந்து வாழ்வாதாரமாக செய்வீங்களா? ஒரு நாளைக்கு 3000-4000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய வெள்ளமே இருக்குது. என்னென்னா நான் தச்சு கொடுப்பேன், ஆன்ட்டிக்கே கொடுக்கலாம். ஆன்ட்டியோட கடைக்கு ஆன்ட்டிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்குது. அவளால் தனியாக தைக்கல. அது சில நேரம் கேட்குறவ மனுஷன் இல்லாத நேரம் வந்து தையண்டா எனக்கு பயம். அவடத்தில் போயிருந்து தைக்க இல்லாத நிலைமையில நான் இருக்கிறேன். சரி அக்கா, நிச்சயம் வந்து யாராவது ஒரு உறவு வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் வந்து ராயரனாக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் இன்றைக்கு யாருன்றே தெரியாது அவருக்குல்ல, அவருக்கு உண்மையாக யாருன்னு தெரியாது. உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு உதவியை வந்து இன்றைக்கு செஞ்சுருக்காரு. உங்களை மாதிரி எத்தனையோ குடும்பங்களுக்கு செய்கிறேன். அப்போ அவரை வந்து இந்த இடத்துல வந்து நான் மீண்டும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராயரனாக்கு வந்து ஒரு ஜெர்மன் நாட்டிலேருந்து இந்த உதவியை செஞ்சுருக்காரு. சரியா தங்கச்சி, ஜெர்மன் அப்பாவுக்கு ராயன் அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க. நன்றி. ஓகே தம்பி, சொல்ல போறியா? சூப்பர், நல்ல பொடி, இது நல்ல துடிதுடிப்பான பொடி. என்ன அந்த மெக்கானிக் மூலம் இப்போ நானாக்கா இப்போ உங்களுக்கு வந்து மிக முக்கியமாக என்ன நீங்கள் கேட்டது வந்து ஒரு வாழ்வாதாரமாக ஒரு தையல் மிஷின். என்ன அதை விட வந்து தங்கச்சின்ற பாடசாலை சம்மந்தமான உபகரணங்கள், சைக்கிள்கள், உணவு ரீதியாக ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டுருக்கீங்க. பார்ப்போம். நான் இந்த வீடியோ வந்து என்னுடைய சமூக வலைத்தளங்களாக வந்து நான் போடுவேன். போட்டு அதை கொண்டு போய் ஷேர் பண்ணி வெளிநாட்டு உறவுகளில் இருந்து அவங்க யாராவது வந்து உங்களுக்கு நிச்சயம் கொஞ்சம் செய்து தானே. சரி பார்ப்போம், அதையும் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் உழுகு தண்ணி வேணாம், உள்ளுக்கு பழைய உடுப்புகள் எல்லாத்தையும் குசினிக்கில் விரிச்சு போட்டு தான் 2 வேலை செய்வேன். பாட்டா போட்டு கொண்டு தான் நிற்கணும். அதோடையே அங்கே உள்ளுக்கு தெரிஞ்சால் அப்புறம் உள்ளுக்கு கீழே நிலத்தில் படுக்கையிலாம். ஆனால் நீங்கள் வீட்டு ஒருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும், இது தற்காலிகமாக போடப்பட்டது. வீட்டுக்குள்ள ஒருக்கா போய் பார்ப்போமா? அங்கே வந்து பாருங்க. கவனம் தம்பி, மம்மட்டி இருக்குதுல. தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் இருக்கிறேன். கொஞ்சம் ஒழுகுதுனாக்கா இந்த நடுவாளையெல்லாம் ஒழுகுமாண்ணா. இதான் புறாந்து புறாந்து தான் நீட்டு படுக்க மாட்டோம். நீட்டு படுக்கையில் அது ஒரு சத்தார தான் படுக்கும். இது சரியாக்கா. இப்போ இந்த ஒழுக்கு விஷயத்துக்கும் பார்க்கணும். இப்போ இதுக்கு எத்தனை சீட் வாங்கணுமாக்கா? அவ்வளோ இதை பார்க்குறேன்னா இதுக்கு வேணா 13 சீட்டு வேணும். 13 சீட் வேணுமே. சரி பார்ப்போம், நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன். சரியா? ஓகேக்கா, போய்ட்டுடா தங்கச்சி, போய்ட்டுடா. பாய் தம்பி, பாய். இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. அவர் எங்களுக்கு முகம் தெரியாத ஒரு அண்ணன், எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தை இது ஒருக்கா வறுமையை போக்காடுறேன்டா எனக்கு ஒரு வாழ்வாதாரமும் இந்த வீட்டையும் ஒருக்கா செய்திருந்தா காண நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன் நேரட்டையுமே. சரி ஓகே, நான் அதை நிச்சயம் வந்து என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோத்துக்கு நான் உங்களுக்காக முயற்சி தருவேன். ஓகே, யோசிக்காங்க. போய்ட்டுடா தம்பி, போய்ட்டுடாடா. பாய் தங்கச்சி, பாய்.